ஜாதக பலன் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் மனிதன் சொல்வதற்கு மனிதனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அடிப்படையில் நடந்தால் எந்த சண்டையும் கிடையாது, சச்சரவும் கிடையாது. சொல்கிறவன் ஒரு இதை நினச்சிட்டு பேசுகிறான், அதை கேட்குறவன் அவன் அதை விட 10 மடங்கு நினச்சிட்டு பேசுகிறான் நினைக்கிறான். ஆனால் கேட்குறவங்களும் சொல்கிறவங்களும் கரெக்டாக இருந்தால் தாங்க அந்த வார்த்தை அந்த இடத்துல கூடி வரும். இல்லைன்னா இவன் சொல்கிறது தப்பாக இருந்தாக்கா அவன் சொல்கிறதும் தப்பாக, அவன் செய்யறதும் தப்பாக கூட. அப்போ எந்த வார்த்தையும் செயல்படாத போய்விடும். அந்த வார்த்தையிலே தெரியுங்க மனிதன் பேசும்போது. சொல்கிறவன் சரியாக கரெக்டாக சொன்னானாக்க செய்கிறவன் கரெக்டாக செஞ்சுக்குவான். ஆனால் சொல்கிறவன் ஏதோ விற்க வச்சுட்டு மனசில் எதோ நினச்சிட்டா அவன் அதை அந்த காரியத்தை கடவுள் நிறைவேற்ற மாட்டார். அதான் வார்த்தை அடிப்படையில் 20 நட்சத்திரத்துக்கும் 12 ராசிக்கும் 9 கிரகத்துக்கும் ஜாதக பலன் இதன் மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன், தமிழ் ஜோதிடம் மூலமாக. ஆனாலும் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படை. தெண்டக்காரனுக்கு 6 எழுத்து வருது, 7 எழுத்துங்க தெண்டக்காரன். அந்த தெண்டக்காரனுக்கு விதியில் 9. அந்த வீட்டுக்கு அந்த வார்த்தைக்குரிய எண்ணில் 1 6 5 7 8 3 6 இதெல்லாம் கூட்டாக 36. அதோடைய விதி என்பது 9. அப்போ தெண்டக்காரனுக்கு விதியில் 9ஆம் இடத்துக்கான தெண்டக்காரன். அந்த 9ஆவது விதியின் நல்ல எண்ணு தான். ஆனால் பாருங்கள் தெண்டக்காரனுக்கு 9ஆம் இடத்து வருது. ஏன்னா தெண்டக்காரன் சமயத்தில் முன்னுக்கு வந்துடான் இல்லையா, அதனால தான் அந்த 9ஆம் இடம் வருது. சகுனிக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணி தான் 3 3 1 இதெல்லாம் கூட்டாக ஒரு 7. அதோடைய விதியின் 7. சகுனிக்கு 7ஆம் இடம். சகுனி 7ஆம் வரையே பார்க்குறாரு. அடுத்தாக குளிசனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணி தான் 3 8 3 6 எல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ குளிசனுக்கு விதியின் 2. 2ஆம் இடம் குளிசம்னா யாருங்க எல்லாத்துக்கும் தெரியும், அந்த புரோகிர்களுக்கு தெரியும் குளிசன் என்றால் என்ன என்பது தெரியும். ஆனால் அடுத்து திருவாசகத்துக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8 5 3 3 1 7 எல்லாம் கூட்ட 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ திருவாசகத்துக்கு விதியின் 9ஆம் இடம். 9ஆம் இடத்து பலனாக வருகின்றது திருவாசகம். அடுத்ததாக தாரைக்கு 2 எழுத்து 5 7 அதில் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. தாரை வார்க்கிறது 3ஆம் இடத்து பலன். அடுத்ததாக குஞ்சிக்கு 3 எழுத்து. குஞ்சினா கோழி குஞ்சு தான். குஞ்சிக்கு பேருனாலே பறவைகளின் குஞ்சு தான். அது மயிலுக்கு கூட குஞ்சின்னு சொல்ல மாட்டாங்க, மயிலுக்கு குஞ்சின்னு சொல்லுவாங்க. கோழிக்கு பொதுவாக குஞ்சு, பறவைகளின் குஞ்சின்னு சொல்லுவாங்க. வேறு விதமாக தப்பாக எடுத்துக்கூடாது. இது குஞ்சிக்கு 3 எழுத்து. 3 1 4 எல்லாம் கூட்டாக 8. குஞ்சியோட விதியின் 8. அடுத்தது மானுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கணிதம் 8 6 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. மான் என்றால் மகான்களையே குறிக்கும். மான் என்றால் எந்த பார்க்கக்கூடிய மானை பார்த்தா தான் மகானாக முடியும். மான், மயில், சில வித்தியாசமான சில பறவைகளை யோனிகளை மனிதன் கண்டால் அவன் மகானாகலாம். ஆனால் மானை வச்சு மகானாகணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் மானுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8 6 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. மானுக்கு விதியின் 5. இப்போ 5ஆம் இடம் மகானை குறிக்கிறது. 5ஆம் இடங்கிறது மகானை குறிக்கும் இடம். அடுத்தது பாசத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 7 3 7 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. பாசம் 8ஆம் இடம். எந்த சாணத்துக்கும் அந்த பாசம் வைக்க தெரியாது. பாசம் என்பது 8ஆம் இடத்துக்கு தான் தெரியும். அன்புக்கு பாசம் என்ற அன்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனாலும் நேர்மைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய 9 9 5 எல்லாம் கூட்டா 23. அதோடைய விதி என்பது 5. நேர்மை 5ஆம் இடம். ஆனால் மனிதனுக்கு கூட நேர்மைங்கிறது தெரியாது. ஆனால் சாணத்துக்கு வார்த்தைகளுக்கு நேர்மையை பற்றி தெரியும். அதனால தான் மனிதன் சமயத்தில் சாபக்கேடாக கிடக்கான். ஆனால் நேர்மையோட விதியின் 5. எச்சலுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 4 9 3 1 எல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ எச்சல் 8ஆம் இடம். 8ஆம் இடம் பாருங்கள், எச்சல் 8ஆம் இடத்து பலனாக வருது. அடுத்த சுத்தத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 5 4 7 7 எல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ சுத்தத்துக்கு 5ஆம் இடம். சுத்தம் 5ஆம் இடம், நேர்மை 5ஆம் இடம். 5ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் தான் நேர்மையும் விளங்கும்.
நேர்மை எல்லாமே ஒரு நேர்மை என்பதெல்லாம் விளைகின்றது, விளையக்கூடியது. சுத்தம் என்பது விளையக்கூடியது. எங்கே சுத்தம் விளைகிறதோ அங்கெல்லாம் சுகாதாரமாக வாழும். அடுத்ததாக கைதிக்கு 2 எழுத்து. 8 5 8 எல்லாம் கூட்டாக 13. அதோட விதி என்பது 4. அப்போ கைதிக்கு 4ஆம் இடம். அடுத்ததாக உண்மைக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய 3 3 5 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ உண்மை 2ஆம் இடம். குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே உண்மையாக நடக்கணும். அப்படி இருந்தால் தான். இல்லைன்னா உண்மை தவறினா 2ஆம் இடம் கைவிட்டால் அவர்கள் உண்மையாக நடக்க மாட்டாங்க. ஆறுகள் அடுத்த ஆறுகளுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 8 1 1 4 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ ஆறுகள் 5ஆம் இடம். ஏரிகள் 2ஆம் இடம். ஏரிகள் 4 எழுத்து. அதுக்குரிய எண்களிடம் 2 4 1 4 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ ஏரிகள் 2ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அடுத்ததாக ஏரிக்கரை. ஏரிக்கரைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 2 4 2 4 1 7 எல்லாம் கூட்டாக 14. அதோட விதி என்பது 5. இப்போ ஏரிக்கரைக்கு 5ஆம் இடத்து பலன். ஏரிக்கரை 5ஆம் இடம் தான் ஏரிக்கரையை பாதுகாக்கிறது. 5ஆம் ஸ்தானம் தான் ஏரிக்கரையை பாதுகாக்கக்கூட. அடுத்தது தோகை. தோகைக்கு 2 எழுத்து. 3 5 எல்லாம் கூட்டாக 8. அப்போ தோகை 8ஆம் இடம். மயில் தொகையாக இருந்தாலும் பறவைகளின் தொகையாக இருந்தாலும் அது 8ஆம் இடம் தான் அதுக்கு தெம்பை கொடுக்குறது. 8ஆம் இடம் தான் பறவைகளுக்கு உயிர்நாளே இருக்குது. அடுத்ததாக ஏதம் என்ற குற்றம். ஏதத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 2 7 7 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ ஏதம் 7ஆம் இடம். ஏதம் என்ற குற்றம். துகள் 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 9 1 4 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ துகள் 5ஆம் இடத்து பலன். துகள் குற்றம். துகள் என்ற குற்றத்தை குறிக்கிறது. மடமைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1 5 5 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. மடமைக்கு 2ஆம் இடம். மடமை என்ற இளமை. மடமை என்றால் மடமை என்ற சொல்லுக்கு உதாரணம் இளமை தான். வித்தகனாருக்கு 6 எழுத்து. 6 எழுத்துக்குரிய 1 4 7 1 7 9 எல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ வித்தகனாருக்கு விதியின் 2ஆம் இடம். 2ஆம் இடத்து பலனாக வருகிறது. வித்தகனார் என்ற கல்வியுடையவர், அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியது. பாவகத்தின் 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 9 4 8 5 எல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ பாவகம் என்ற ஒரு பாவகம் என்ற ஒரு சொல்லுக்கு நினைவு என்ற ஒரு அர்த்தமாகிறது. பாவகம் என்றால் நினைவு. புத்திமை என்ற அர்த்தத்துக்கு புத்திமை என்ற அன்புடைமை. புத்திமை பத்திமை அது சொல்லி புத்திமையில் பத்திமையில் எப்போயோ எழுதுனேன். அதாவது கொஞ்சம் மாற்றி தவறுதலாக படிக்கிறதா இருக்குது. பத்திமைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 9 4 8 5 எல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ பத்திமைக்கு 8 விதி எண் 8 அப்படின்னு வார்த்தை இருக்குது. இதெல்லாம் ஒரு புக்கில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. அதனால் பத்திமை என்றால் அன்புடைமை என்ற அர்த்தமாகிறது. பத்தியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வார்த்தையில் தான் அது வருது. அடுத்தது புலனுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கைதான் 2 4 6 எல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதிங்கிறது 3. புலன் என்றால் மன அறிவு. ஆனால் புலன் என்றால் மன அறிவு, புலன் விசாரணையும் வச்சுக்கலாம். புலன் என்றால் மன அறிவு. அடுத்ததாக புலர்ந்து என்ற விடிந்து விட்டது என்ற அர்த்தமாகிறது. புலர்ந்து என்ற வார்த்தைக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய 2 4 9 5 9 எல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ புலர்ந்து என்ற வார்த்தைக்கு விதி எண் 2. ஒரு மனிதனுக்கு 2ஆம் இடம் தான் விடியும், குடும்பம் தான் விடியணும். அதனால் தான் புலர்ந்து என்ற வார்த்தை விடிந்து என்ற ஒரு வார்த்தை குறிக்கிறது. முடை என்றால் புலால் நாற்றம். முடைக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய 3 9 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. முடைக்கு 3ஆம் இடம். புலால் நாற்றம். முடை என்றால் புலால் நாற்றம். அண்ணா என்ற சொல் மேன்மைக்குரியது, மேலான வார்த்தைகள் என்று அர்த்தமாகிறது. அண்ணாவுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 1 3 4 எல்லாம் கூட்டாக 8. அப்போ அண்ணா 8ஆம் இடத்து பலன். அண்ணா என்ற சொல்லலாம் ஒரு தலைமை அருமையான பெயராக இருந்தால் அவங்க மேலான பேர் தான். இப்போ எம்ஜிஆர்லாம் மேலான வார்த்தைகள். ஜெயலலிதா ஒரு வார்த்தை மேலான வார்த்தைகள். பெரியார் ஒரு மேலான வார்த்தைகள். இப்போ கலைஞர் ஒரு மேலான வார்த்தைகள். இப்படி மேலான பதவிகளுக்கு அவங்களோட வார்த்தை அவங்களோட பெயர் நல்லா சொல்லும்படி
இருந்துவிட்டால் அது மேலானவர்கள் என்று அர்த்தம். ஆனால் அடுத்தது ஆங்குக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 8, 8, 3 எல்லாம் கூட்டாக 19. அதனுடைய விதி என்பது 1. ஆங்குக்கு விதி எண் 1. ஆங்கு என்றால் ஆசை. கோல் என்ற கொம்பு. கோல் சின்ன இல்லை. அதனால் கோலுக்கு 2 எழுத்துக்குரிய எண்கள் 6, 1 எல்லாம் கூட்டினாக்கா 7 தான். அப்போ கோலுக்கு விதி எண் 7. கோல் என்ற கொம்பு. எச்சம் என்ற குறை. எச்சத்துக்கு 4 எழுத்து. முன்ன எச்சம் சொன்னால் இப்போ எச்சம் என்ற ஒரு வார்த்தைக்கு 4, 9, 3, 7 எல்லாம் கூட்டாக 23. அதோட விதி என்பது 5. அப்போ எச்சம் என்ற வார்த்தைக்கு விதி எண் 5. 5ஆம் இடம் எச்சம். 5வது விதி எச்சம் என்ற குறை என்ற அர்த்தம். அலி என்றால் அன்பு. அன்பலி அப்படிங்கிற வார்த்தை தான் அலி. அலிக்கு 2 எழுத்துக்கள் 1, 8 எல்லாம் கூட்டாக 9. அப்போ அலிக்கு விதி எண் 9. அலி என்றால் அன்பு. கிரி என்றால் பொய். கிரி பெரியரி 2, 9 அது கூட்டாக 11. அது விதி என்பது 2. அப்போ உண்மை 2ஆம் இடம், பொய் 2ஆம் இடம் வருது. அப்போ அது சாணத்தின் சாணத்தை எந்தெந்த கிரகங்கள் அவங்க எப்படி அமைந்திருக்கோ அதுதான் அப்படி தான் பலன் சொல்லி ஆகணும். அதனால் கிரி என்றால் பொய் 2ஆம் இடம். கிரி என்றால் 2ஆம் இடம். நகை விரிதல். நகை 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கள் 8, 5 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ நகை விரிதல். நகை என்றால் விரிதல். ஆனால் ஜாதகம் ஒரு வார்த்தை அடிப்படையிலே கணிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் நான் உருவாக்கப்பட்ட எண்களின் மூலமாக வார்த்தை அடிப்படையில், நட்சத்திர அடிப்படையிலும், சாணத்திய அடிப்படையும், கிரகத்து அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் ஜாதகம் வார்த்தை அடிப்படையே கணிக்கப்பட்டுள்ளதை இந்த வீடியோக்கள் மூலமாக ஃபேஸ்புக்கில் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அனைவரும் ஆதரவு தரும்படி, சப்ஸ்கிரைப் பண்ணும்படி, லைக் கொடுக்கும்படி, ஆதரவு தெரிவிக்கும்படி மிக பணிபடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.